ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு முக்கிய தகவல் பத்திரிகை செய்தியிலேருந்து ஆசிரியர் தேர்வு வாரியம் பத்திரிகை செய்தியாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எடிட் ஆப்ஷன் சட்ட கல்லூரி, அரசு சட்டக் கல்லூரியில் இணை பேராசிரியர், உதவி பேராசிரியர் சட்ட முன்படிப்பு பணியிடங்களுக்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி ஆன்லைன் அப்ளிகேஷன் போயிட்டு இருந்தது. அதனுடைய டைமிங் பார்த்திங்கன்னா 18/3/2025 மாலை 5 மணிக்குள்ளே முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஆன்லைன் அப்ளிகேஷன் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடிட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தேர்வர்களுடைய கோரிக்கைக்கு இணங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எடிட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது சுருக்கமாக சொல்கிறேன், என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் எடிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இணைய வழியில் விண்ணப்பித்தவங்க மட்டும்தான் எடிட் ஆப்ஷனை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, நீங்கள் உங்களுடைய எடிட் பண்ணுற அந்த கரெக்ஷன் பண்ணிவிட்டு கடைசி பேஜில் என்ன இருக்குது பாருங்கள், சப்மிட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சப்மிட்டுன்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும்தான் அந்த எடிட் சேவ் ஆகும். நீங்கள் சப்மிட் கொடுக்காம இருந்தீங்கன்னா அது சேவ் ஆகாது. அதனால் கண்டிப்பாக எடிட் ஆப்ஷன் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட்டுன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா, திருத்தம். இப்போ நீங்கள் கம்யூனிட்டி, மாற்றுத்திறனாளி இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், கரெக்டாக ஃபில் பண்ணாமல் இருந்திருப்போம். ஸோ அதை வைத்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஃபீஸ் மாற்றி கட்டியிருப்பாங்க ஆன்லைனில். ஸோ இப்போ நம்ம அதிகமாக கட்டிட்டோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்டு ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குறைவாக கட்டியிருக்கீங்க அப்படின்னா திரும்பவும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த ஃபீஸை முழுமையாக கட்டணும். ஓகேங்களா? புரியுதுங்களா? நீங்கள் அதிகமாக கட்டிட்டிங்கன்னா அந்த அமௌண்ட்டை திரும்ப உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. அதே நீங்கள் குறைவாக கட்டியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாங்க, ஃபீஸை திரும்பவும் முழுமையாக ஆன்லைனில் ஃபீஸ் பே பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொபைல் நம்பரும் மெயில் ஐடி மட்டும் நீங்கள் என்ன பண்ண முடியாது, எடிட் பண்ண முடியாது. மீதி எல்லாத்தையும் எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. நீங்கள் யாராவது எடிட் பண்ணால் கண்டிப்பாக எடிட் பண்ணிக்கோங்க. எந்த தேதியிலேருந்து எந்த தேதின்றதை முக்கியமாக சொல்லாமல் மறந்துட்டேன். 20ஆம் தேதியிலேருந்து 23க்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கலாங்க, எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 நாளில் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், எடிட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா. தேங்க்யூ டு ஆல்.